வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. இவ்வாண்டிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. ஆங்கில புத்தாண்டு தற்பொழுது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்று. 2026 பிறக்கின்றது. அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 226 இவற்றை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1. சூரிய பகவானுக்குரியது. எண் கணித ஜோதிடத்தில் 1ஆம் எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண். ஆகையால் இவ்வாண்டு நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் ஆதவன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சகல விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகமும் உதயமாகட்டும். எனது குருமார்களை மனதார பிரார்த்தனை செய்து இப்பொழுது பலன்களுக்குரிய இடத்தில் பார்க்கின்ற பொழுது, இந்த 2026 பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களுக்குரிய கிரக நிலைகளை பார்ப்பதே முக்கியம். மாதக்கோள்கள் வார பலன்களிலே பார்க்கும்போது இங்கே தெரிந்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசியிலே தாங்க இருக்கார். அந்த மீன ராசியில் இருக்கும் பொழுது ஜூலை 26 வக்ரமாக வரார். ஜூலை 26 வக்ரமாக வர டிசம்பர் 11 வக்ர வரை வக்ரமாக வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். 4 மாதங்கள் 2 வாரங்கள். அந்த 4 மாதங்கள் 2 வாரங்கள் அவர் வக்ரமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்குது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை டிசம்பர் 6 வரை 2026 டிசம்பர் 6 வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் தான் இருக்காங்க. டிசம்பர் 6 ராகு மகரத்துக்கு வரார், கேது சிம்மத்துக்கு போகிறார், இது கடகத்துக்கு போகிறார். ஆகையால் நம்ம ராகுவை வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதாக பலன்கள் பார்ப்பதே நல்லது. குரு தாங்க இந்த வாட்டி மிதுனத்தில் இருக்கார், கடகத்துக்கு வரார், அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கும் போகிறார். குரு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 3 இடத்துலையும் இருக்க போகிறார். இந்த 2026 பலன்கள், அதுக்காக குரு பலன்கள் தான் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு எப்படிலாம் மாறுறான்றதை வச்சு தான் உங்களுடைய ராசிக்குரிய பலன்கள் தெளிவாக வரும். அப்படி பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசியில் ஜனவரி 1 இருக்கார், மார்ச் 11 வரை வக்ரமாக இருக்கார், அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார், நேர்கதியிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்படி மிதுனத்தில் நேர்கதி சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 1 2026 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேச்ச கடகத்து ராசியில் உச்சமாக ஆகிறார். உச்ச குரு பலமாக விருச்சிக ராசியை பார்ப்பார், மகர ராசியை பார்ப்பார், மீன ராசியை பார்ப்பார். மீன ராசியிலே சனி இருக்கிறவர் அவரை பார்க்கிறார். மிக அற்புதமான அமைப்பது. அவ்வாறு கடகத்தில் ஜூன் 1 முதல் சஞ்சாரம் செய்கிறவர் 5 மாதங்கள் தான் கடகராசியில் இருக்கார். அதாவது ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 2026 வரை கடகராசியில் இருக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அக்டோபர் 31 நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார். அதே சிம்ம ராசியில் டிசம்பர் 13 2024 குரு வக்ரமாகிறார், பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகவே இந்த ஆண்டு குருவை பொறுத்தவரை மிதுன ராசியிலும் இருக்கார், கடகராசியிலும் இருக்கார், சிம்ம ராசியிலும். ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை 3 குரு பயிற்சி எழுதணும், 3 வக்ர நிவர்த்தி எழுதணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கின்றார் அனைத்து ராசிக்கும். சனி அதே ராசியில் இருக்கார், ராகு வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். ஆனால் குருவுடைய பங்களிப்பு பார்வைகள் முக்கியம். குரு பார்வை கோடி நன்மை. எனவே இந்த பலன்களை முழுமையாக கேளுங்கள். உங்கள் ராசிக்குரிய பலன்கள், அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பலன்களுக்குரிய விஷயங்கள் தெரியும். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய 2026 ஆண்டு கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாண்டை பொறுத்தவரை 2026 ஆண்டை பொறுத்தவரை இன்பத்தை தேடி அலைவதை விட துன்பம் வராமல் பாதுகாத்து கொள்வது என்பதை மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம், இந்த ஆண்டை பொறுத்தவரை ஆண்டுகோள்கள் உங்களுக்கு சாதகமில்லாத நிலையில் இருக்கின்றது. சனியாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். இவற்றிலே ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் அடைவார். அது உங்களுக்கு சாதகம்.
ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி வக்ரம் அடைகின்றவர் 4 மாதங்கள் 2 வாரங்கள் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை வக்ரமாக இருப்பார். எனவே இந்த நாட்கள் ஜூலை 26 முதல் டிசம்பர் 11 வரை சனியால் உங்களுக்கு நன்மையே. அதே சமயத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு இந்த ஆண்டை பொறுத்தவரை முழுமையாக இருக்கின்றார்கள். டிசம்பர் 6ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி, அதுவும் உங்கள் ராசிக்கு கேது வருகிறார், 7ஆம் இடத்துக்கு ராகு வருகிறார். எனவே சர்ப்ப கிரகங்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இல்லை. சனி உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 9ஆம் இடத்தில் சனி அமர்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடம் மேஷ ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பு இல்லை. இந்த ஆண்டை பொறுத்தவரை மாதக்கோள்கள் தான் இருப்பார்கள். ஆகையால் அந்த மாதக்கோள்கள் ஒரு மாதம் தான் சூரியன், ஒரு மாதம் செவ்வாய், 1.5 மாதம் சுக்கிரன், புதன், அவர்கள் ஒரு மாதத்துக்குள் வந்து விடுவார்கள், 20 நாள் 18 நாள் என்று. ஆகையால் அவையெல்லாம் அந்த மாத பலன்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக நான் கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது எனது குருமார்கள் எனது கூறியிருப்பது மிக தெளிவாக கூறியிருப்பது, கோச்சார பலன் சொல்லுகின்ற பொழுது நல்லபெருமா கோச்சார வேதைக்கு நீ முக்கியத்துவம் தர வேண்டும் என்று. ஆம், அது மிக முக்கியம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 8இல் ராகு, 7ஆம் இடம் மகரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராகுவால் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்திலும் இந்த ஆண்டை பொறுத்தவரை மாதக்கோள்கள் தான் இருப்பார்கள். எனவே ராகுவாலும் பாதிப்பு இருக்கிறது. கடகராசி சகோதர சகோதரிகளே, 2இல் கேது, கேதுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. கேதுவோடு மாதக்கோள்கள் தான் இருப்பார்கள். குரு வருவார், அதுவும் உங்களுக்கு அக்டோபர் 31 தான் வருவார். அதுவரை கேது தனித்திருப்பார். 2இலே மாதக்கோள்களை இருக்கின்ற பொழுதுதான் குரு இங்கு பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு முன்னுரையில் மிக விரிவாக கூறியிருக்கின்றேன். குரு இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 12இலே இருக்கிறார். மார்ச் 11ஆம் தேதி வரை வக்ரமாக இருக்கிறார். அந்த நாட்கள் உங்களுக்கு விரைய குருவால் நன்மைதான். மார்ச் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அதன் பிறகு 12இல் இருக்கின்ற குருவாலும் பாதிப்பு இருக்கின்றது. சுப விரயங்கள் இருக்கும். பணம் வந்தால் தானே விரயம். இங்கு ராகுவாலும் சனியாலும் உங்களுக்கு வரவேண்டிய பணம், பொருளாதார ரீதியாக வரவேண்டிய ஏற்றம், வரவு, லாபம் இவையெல்லாம் தடுக்கப்படுகின்ற நிலையில் குரு எந்த வகையில் சுப விரயங்களை செய்ய வைப்பார்? அப்போ கடனை வாங்க வைப்பார். காரணம், குரு உங்களுக்கு 12இலே இருக்கின்ற பொழுது அவர் 6ஆம் இடம் தனுசை பார்ப்பார். 6ஆம் இடம் ரணருண ரோக சத்ருஸ்தானம், கடன், நோய், எதிரிகள். அப்போ அவர் 12இலே இருந்து 6ஆம் வீடு தனுசை பார்க்கும்போது கடனைத்தான் வாங்க வைப்பார். அப்படி பார்க்கின்றோம். மார்ச் 11 வரை குருவால் உங்களுக்கு கடன் வந்தாலும் இந்த கடனை தீர்க்கக்கூடிய வகையில் லாபமும் இருக்கும், செலவுகளும் இருக்கும், அதை கடனை அடைக்கக்கூடிய திறமையும் இருக்கும். ஆனால் 11ஆம் தேதி மார்ச் முதல் கடனை வாங்க வைக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். கடகராசி சகோதர சகோதரிகள். காரணம், குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் எந்த வீட்டை, தன் சொந்த வீட்டை பார்க்க அந்த வீட்டுக்குரிய ஆதிபத்திய பலன்களைத்தான் மேன்மைப்படுத்தி கொடுப்பார்கள். இவ்வாறு பார்க்கிறோம். மார்ச் 11 வக்ரம் நிவர்த்தி அடைகின்றவர் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை உங்களுக்கு மிதுனத்திலே இருக்கின்றார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி. குரு உங்கள் ராசிக்கு வந்து உச்சம் பெறுகிறார். ஆம், குரு கடகத்தில் உச்சம் பெறுவார். ஆனால் ஜென்ம குரு. பொதுவாக குரு தனித்திருக்கின்ற பொழுதும் பாதிப்புகள் ஏற்படும். இந்த ஜூன் 1 அவர் உங்கள் ராசிக்கு வருகின்ற மற்ற மாதக்குழுவில் முன்னதாக சென்று விடுவார்கள். அந்த முன்னதாக முன் இடத்தில் இருப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு ஜூன் 1 ஜென்ம குருவாக வருகின்ற பொழுது சில வகையில் அவரால் உங்களுக்கு நன்மைகள். காரணம், அவர் பார்க்கின்ற இடங்கள் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை கடகராசியிலே குரு உச்சம் பெறுகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த இடம் பலம் பெறும். விருச்சிக ராசி 7ஆம் வீட்டை பார்ப்பார். கணவன் மணி உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனியை பார்ப்பார். அது நல்ல விஷயம். காரணம், சனி இருக்கின்ற வீடு குருவுடைய வீடான மீனம். குரு உச்சமாக பார்க்கிறார். இதெல்லாம் அந்த வீடு பலம் பெறுகிறது. குழந்தைகளால் மகிழ்ச்சி. 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் பூர்வீக சொத்து வரும். கடனை தீர்க்கக்கூடிய வகையில் சொத்தை விற்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு 12இலே ஜூன் 1 வரை இருக்கிறதுனால கடனை வாங்க வைத்துருவார். அப்போ கடனை தீர்ப்பதுக்கு சொத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்போ இந்த 5ஆம் இடம்ன்றது உங்களுக்கு பூர்வீக சொத்து.
அந்த பூர்வீக சொத்தை விற்கலாம் என்று ஒரு முயற்சி எடுப்பீங்கன்னா அந்த முயற்சி ஓரளவுக்கு, ஆனால் அது நான் மகிழ்ச்சியாக கூறவில்லை, நிர்பந்தம் ஏற்படும். அதுதான் உண்மை. 7ஆம் இடம் பார்க்கிறார். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். எந்த விதத்திலும் உங்களை கைவிட மாட்டார்கள். ஆக இந்த இடம் உங்களுக்கு ஜூன் 1 முதல் பலம் பெறுகின்றது. அதன் பிறகு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். சனியை பார்க்கிறார். சனியுடைய பாதிப்புகளை அகற்றுவார். சனியை கட்டுப்படுத்துவார். சனி குருவுக்கு கட்டுப்படுவார். குருவை விரும்புகின்றவர் சனி. காரணம், காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு கர்மஸ்தானம், அதுதான் மகரம். அந்த வீட்டுக்கு அதிபதி சனி. அந்த மகரத்தில் தான் குருவே நீச்சம் அடைவார். ஆனால் குருவை விரும்புகின்றவர் சனி. ஏனென்றால் குரு காலபுருஷனுக்கு 9ஆம் வீடான தனுசு பாக்கியாதிபதிக்குரிய இடம். குரு இன்றி சனி இல்லை. குருவின் செயலால் தான் சனி தீர்மானிக்கின்றார். கர்மா என்றால் செயல். ஒருவன் செய்கின்ற செயலை தீர்மானிக்கின்றவன் சனி. சனியை நீங்கள் எல்லோரும் தவறாக புரிந்துள்ள. சனி ஒரு தவறானவன் இல்லை, தண்டிக்கக்கூடியவர், ஒரு கண்டிப்பான ஆசிரியர். ஒரு நல்ல ஆசிரியர் என்றால் அது குரு. கண்ணா படி, கண்ணா இதுதான் இப்படி, புரிஞ்சிக்கவே இல்லைனாலும் அவர் கோபப்பட மாட்டார். அது ஒரு நல்ல குரு, நல்ல ஆசிரியர். சில ஆசிரியர் கோபத்தை காட்டி விடுவார்கள். நான் பள்ளியில் படிக்கின்ற பொழுதும் இருக்கிறது. ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு அடிக்கின்ற ஆசிரியர், அவரை கண்டால் ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் குருவும் சனியும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசங்கள். ஆனால் சனி குருவோடைய வீட்டிலிருந்து குருவோடைய பார்வை பெறுவதனால் ஜூன் 1 முதல் சனியுடைய பாதிப்புகளுக்கு, சனி 9 பெரிய அளவில் பாதிப்புகளை செய்ய மாட்டார்கள் நண்பர்களே. அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, இதுதான் பாதிப்பு. ஆனால் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது அது அதிர்ஷ்டத்தை ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த இடத்தில் ஒரு இருள் சூழ்ந்து கொண்டு அந்த இருள் மனதை குழப்பிக் கொண்டிருக்கும், மனதை ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கும். அதுதான் 9இல் இருக்கின்ற பொழுது சனி எடுக்கின்ற முயற்சியில் தயக்கத்தை, பயத்தை கொடுப்பார். காரணம், சனி 3ஆம் இடத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. ராசிக்கு 11ஆம் இடமாகப்பட்ட உங்கள் கடகராசிக்கு 11ஆம் இடம் ரிஷபத்தை பார்ப்பார் 3ஆம் பார்வையாக. அந்த இடமெல்லாம் இருள் சூழ. ஒரு முயற்சி எடுத்தால் அது லாபம் வேண்டும், வெற்றி வேண்டும். முயற்சியிலும் பயத்தை கொடுப்பார் சனி 9இல் இருக்கின்ற பொழுது. லாபத்தையும் கெடுப்பார் 3ஆம் பார்வை ரிஷபத்தை பார்க்கிறார். ஆனால் குருவுடைய பார்வை வரையிலும் சனி பிரகாசமாகின்றார். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு சனி சேர்ந்தால் அது நல்ல விஷயம். குரு நல்லவராகவில்லை, கெட்டவனாகி விடுகிறார். ஆனால் சனியோ மிகப்பெரிய நல்ல ஒரு ஆத்மாவாக இன்றார். அவருடைய ஜாதகத்தில் பெரிய பெரிய துறவிகள், பெரிய பெரிய மகா பெரியவர்கள்லாம் அவங்க சனிக்கு எது சேர்ந்திருக்கும். மகா பெரியவருக்கு சனிக்கு எது சேர்ந்திருக்கும். சிம்ம லக்னம் அவருக்கு 2ல் சனிக்கு எது சேர்ந்திருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் கூட போனால் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற அவருக்கு சிம்ம லக்னம் அவருக்கு 2ல் சனிக்கு எது சேர்ந்திருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த சனி குருவோட பார்வை ஜூன் 1 முதல் பெற. அப்போ உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த பயம் போகும், முயற்சி எடுக்கலாம் என்ற நம்பிக்கை பிறக்கும். 3ஆம் இடம் பிரகாசமாகின்றது, 11ஆம் இடம் பிரகாசமாகின்றது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடாகப்பட்ட தனுசை 10ஆம் பார்வையாக பார்ப்பார் சனி. அந்த இடமும் பிரகாசம், கடனை அடைப்பீர். இதெல்லாம் ஜூன் 1க்கு அப்புறம் தாங்க. அதுவரை ரொம்ப கவனமாக. இதெல்லாம் குருவுடைய பார்வை பெறுகின்ற இடங்கள் தான். ஆனால் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜென்ம குரு உங்கள் மனதை குரு கெடுப்பார். ஜென்ம குரு வனவாசம் என்பார்கள். ஆம், ஜென்ம குரு பிரச்சனைகளை கொடுக்கும். எங்கு பிரச்சனைகள் மனதை கெடுக்கும், அறிவை கெடுக்கும். குருவை வணங்க வேண்டும், குருமார்களை வணங்க வேண்டும். நான் அதனால்தான் முதலிலேயே கூறினேன், இன்பத்தை தேடி அலைவதை விட துன்பம் வராமல் எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது என்பதை நீங்கள் இந்த ஆண்டு அறிந்து கொள்வீர்கள். இன்பம் பெரிதா, துன்பம் பெரிதா? இன்பம், துன்பமே இல்லாத இன்பம் எங்கும் இல்லை. இன்பம் இப்ப வேணாம், எனக்கு துன்பம் இல்லாம பார்த்துக்கலாம். அப்போ உங்ககிட்ட இருக்க அந்த இன்பம் தினமும் தியானம் செய்ய வேண்டும். உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். நம்மளால் முடியும். ஒரு குருவை வணங்குங்கள், சித்தர்களை வணங்குங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படி உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஆண்டாக இருக்காது என்பதை மனதில் உறுதியாக ஒரு பதிவை ஏற்றுக்கள், உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டுக்கோள்கள் எனக்கு சாதகம் இல்லை, ஆனால் மாதக்கோள்கள் இருக்கிறதே. என் ராசியாதிபதி சந்திரன் தானே. சந்திரன் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும்போது அவர் இருக்கின்ற இடம்லாம் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குமே. ஆம், உங்களுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், உங்களுடைய தசைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கேது தசை நடந்து கொண்டிருந்தால் கவனம் வேண்டும். நடக்கும், கேது தசை வரும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என்றால் உங்களுக்கு கட்டாயம் கேது தசை வந்தே தீரும்.
அது உங்களோட ஜாதகத்தை பாருங்கள். கேது திசை தற்போது நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் தினந்தோறும் கணபதியை வணங்க வேண்டும். இப்போ உங்களுக்கு முக்கியம் உங்களுடைய தசாபுத்திகளை நீங்கள் அறிந்து கொள்வது. அதே சமயத்தில் சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் இந்த பாதிப்புகள் எவையும் உங்களுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை கொடுக்காது. சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த நேரத்திலும் ஒரு யோகமாக இருந்துவிட்டால் நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாகவே அமையும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை புரிந்து கொண்டோம். நீங்கள் புனர்பூசத்தில் பிறந்தவர்களால் உங்கள் பிறப்பு திசையே குரு தசை, அதன் பிறகு சனி புதன், அந்த சனி 19 வருஷம், புதன் ஒரு 17 வருடம். அப்போ இந்த வயதுக்குள் இருக்கின்றவர்கள் 19 ஒரு 17 என்றால் ஒரு 20, அப்புறம் 36 வயது. அந்த 36க்குள் இருக்கிறவர்களுக்கு புதன் தசை நடந்து கொண்டால் உங்கள் ஜாதகத்தில் புதன் பெருமாளை தினந்தோறும் வணங்குங்கள். இளைஞர்களுக்கு தினந்தோறும் பெருமாள் வணங்குங்கள். சுப்பிரபாதத்தை கேளுங்க, விஷ்ணு சகஸ்ரநாமங்கள். பூசத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் மித்திம வயதிலே உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும். கேது தசை நிச்சயமாக மத்தியம வயதில் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கும். மிக மிக கவனம் வேண்டும். தினந்தோறும் கணபதி ஆலயம் சேர வேண்டும், அதுவும் மிக முக்கியம். நீங்கள் ஆயில்யத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை வள்ளி பருவத்திலே உங்களுக்கு கேது தசை முடிந்துவிடும். அதன் பிறகு சுக்கிர தசை, அதன் பிறகு சுக்கிரதசை நடந்து கொண்டிருந்தால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் சுக்கிரதசை உங்களை கெடுக்காது. அவர் 4 லாபத்துக்குரியவர். அதே போலவே உங்களுக்கு சூரியன் சந்திரன் அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்லை. சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியத்தை பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு சூரியனும் யோகாதிபதி, சந்திரன் ராசியாதிபதி, செவ்வாய் யோகாதிபதி. அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக நல்லதாக இருக்குமா ஜாதகம் பார்த்தால் அந்த கிரகங்கள் நல்லா. ஏன் கோச்சாரம் என்பது 30-40% தான். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது சகோதர சகோதரிகளே, கழகத்தில் பிறந்தவர்களே. எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் மிக அவசரம் காட்டுவீர்கள் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம். அந்த அவசரமே உங்களுக்கு அதிக பயத்தை கொடுக்கும். பதற்றத்தோடு செயல்படுவீர்கள். அது ஒரு விதமான ஒரு பதற்றம் இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சி, அதுக்கான சனி 3ஐ பார்ப்பது, குருவின் சாதகம் இல்லை. கேது 2லே, வார்த்தையிலே பொறுமை. கேது 2ல் இருந்தால் மிக எதுவும் தெளிவாக பேச மாட்டாங்க. கேது ஒருத்தர் ஜாதகத்தில் 2ல் இருக்குன்னா தெளிவாக இருக்க மாட்டாங்க. தனியாக வேற கேது இருக்காருன்னா அவங்க குழப்பத்தை இருக்கும். வார்த்தையிலே கேது ஞானத்தை கொடுக்கும். வார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள், யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஏற்றங்கள் இல்லை. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்கின்ற போது ஜாதகம் ஒரு முறை கட்டாயமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஆண்டு என்பது 365 நாட்கள் என்பது ஒரு மிகப்பெரிய நாட்கள், 12 மாதங்கள். ஆகையால் இந்த ஆண்டுகளை பொறுத்தவரை நீங்கள் தினந்தோறும் இறை வழிபாடு, அவற்றிலே கணபதி வழிபாடு தினந்தோறும் செய்து வாருங்கள். 2லே கேது இருப்பதால் தனத்தில் இருக்கின்ற கேது மகா அதிதேவதா கணபதி, அந்த கணபதியை வணங்கி வருவதும் நல்லது. குருவை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்ய வேண்டாம். நிச்சயம் அவர் உங்களுக்கு பாதிப்பை செய்ய மாட்டார். ஆகையால் குரு வழிபாடு வேலைக்கிழமை என்று குருவுடைய ஆலயம் செல்லுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றுங்கள். ஒரு கிரகமாவது நமக்கு சாதகமாக இருந்தால் அந்த கிரகத்தை நாம் மேலும் பலப்படுத்தலாம். இங்கு சனி, ராகு, கேது, குரு என்று 4 சாதகமற்ற நிலையில் இருக்கின்ற அமைப்பு இந்த ஆண்டு வந்திருக்கிறது. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை நிதானம், பொறுமை, பெரிய முதலீடு செய்கின்ற போது எச்சரிக்கை, மற்றவர்களை நம்பாதீர்கள். மற்றவர் சொன்னார்கள் என்று இருக்கின்ற தொழில் விட்டு புதிய தொழில் நிச்சயம் வேண்டாம். இருக்கிற தொழிலே உங்களுக்கு பாதிப்பு நிச்சயம் செய்ய மாட்டார்கள். காரணம் உங்கள் ஜாதகத்திலே சந்திரன் ஆட்சி, அதுதான் கடக ராசி. ஆகையில் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சிங்க ஐயா அம்மா. ஆகையில் அப்போ உங்களுக்கு இருக்கிற தொழிலில் உங்களுக்கு நிச்சயமா பாதிப்பு கொடுக்காது. அதான் கடகத்துக்கு கூடிய ஒரு சிறப்பு தன்மை. கடக லக்னம், கடக ராசி என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான லக்னம் ராசி. ஆகிய இருக்கிற தொழிலை விட்டு வேற தொழில் துவங்குதான் எச்சரிக்கை, நிதானம், பொறுமை. அதுதான் இந்த இடத்தில் உங்களுக்கு கவனமாக வைத்துக்கணும். உத்தியோகம், உங்கள் வேலையில மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். இங்கு கோச்சார வேதி அடிப்படையிலும் சாதகமாக எதுவும் இல்லை. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது குரு செய்வார். அதுவும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். அது ஜூன் 1 வரை இருக்கின்றது. அதுக்கப்புறம் ஜூன் 1 ஜென்மகுரு வந்தால் நிச்சயமாக ஒரு இடமாற்றம் கொடுக்கும். வேலையில் சில பிரச்சனைகள் வரும். ஆகையால் உங்களோட மேலதிகாரம் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவசரப்படாதீர்கள். இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஆண்டு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. குடும்பத்தை பொறுத்தவரை கேது 2ல் இருக்கிறார். 7ஆம் இடத்துக்குரிய சனி உங்களுக்கு 9ல் இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் இந்த இடத்துல பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் தனிமை விரும்பி நிறைய நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு குறுகிய வட்டம் தான்.
ஆக உங்களை நண்பர்கள் உங்களை தவறான வழி நடத்தவே முடியாது. ஆக நீங்கள் ஆட்சி பெற்ற சந்திரன் இல்லையா, மன திடம், மன உறுதி அது உங்களுக்கு அதிகம். ஆகையால் இந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய தசாபுத்திகள் குறிப்பாக கேது தசை நடந்து கொண்டிருந்தால் சகோதர சகோதரிகளை விட்டு கொடுத்து செல்லுங்கள். இதுதான் நமக்கு தெரிந்திருக்கிற இந்த ஆண்டு அப்படிங்கிறது புரிந்து கொண்ட பிறகு நான் ஏற்கனவே கூறியவால் இந்த துன்பம் வராமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில். நிதானம் காட்டுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு, அவற்றில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. இந்த ஆண்டை பொறுத்தவரை 5ஆம் இடம் விருச்சிக ராசி, சனி எந்த மாதிரி பார்க்கல, ராகுவோட தொடர்பு இல்லை, என்ன 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கிற நிலை. குடும்பத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் பெரிய பாதிப்பு. சனி பார்க்கிறார், சனி 10ஆம் பார்வையா பார்க்கிறார். பார்த்துட்டு. ஆனால் அதே சமயம் அந்த ஜூன் 1 வரைக்கும் குருவும் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஜூன் 1க்கு அப்புறம் குரு சனியை பார்த்து, சனி 10ஆம் இடத்தை பார்வை பாதிப்பு இருக்காது. அது அக்டோபர் 31. இங்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அது யோகம், சிம்மத்துக்கு வருவார். ஆகையால் உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் இந்த ஆண்டை பொறுத்தவரை சாதகமாக இருக்கின்றது. நவம்பர் டிசம்பர் குரு 2க்கு வந்து விடுகிறார். அவங்க கேதுவோடு டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் சேர்க்கை பெறுவார். அப்போ நவம்பர் டிசம்பர் 6 வரைக்கும் கேது குரு சேர்க்க இருக்கும். கேதுவானும் பாதிப்பில்லை. எனவே கடகராசியை பொறுத்தவரை துறை ரீதியாக பார்க்கின்ற அக்டோபர் 31 பிறகு நல்லா இருக்கு. ஆனால் என்ன செய்கிறது, 10 மாதம் போகுது. அதில் இந்த ஆண்டை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை. மருத்துவ செலவுலாம் எதுவும் பெரிய அளவுலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்காது. குரு 12 இருக்கும்போது அது மாதிரி கொடுக்க மாட்டார். ஆகிய இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுடைய செயல்களிலே நீங்கள் மிக நிதானமும் பொறுமையும் கவனமும் காட்டுவது நல்லது. பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். முடிந்தவரை ஒரு முறை உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நான் கூறியது, உங்கள் ஜாதகம் உங்களிடம் இருக்கும். இந்த பலனை பார்ப்பது ஜோதிட ஆர்வம் கொண்டவர்களே. ஆக உங்கள் ஜாதகத்தில் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க. அதில் எந்த திசை இப்போ நடந்துட்டு நீங்களே ஒரு புரிஞ்சு பாருங்க. நான் ஏற்கனவே கூறியது முன்னோர் திருப்பி கேளுங்க. கேது இருந்தால் எந்த கேதுல எந்த புத்தி இந்த ஆண்டில் நடக்கும், கேதுல எந்த புத்தி நடக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த புதன் தசைனால அது எந்த புத்தி நடந்துகிட்டு இருக்கு, தசா புத்தி அது ரொம்ப முக்கியம். தசாநாதன் கேப்டன், புத்திநாதன் வைஸ் கேப்டன். உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு குரு செவ்வாய் சனி, குரு செவ்வாய் சூரியன், இவங்க 3 பேரும் நன்மைகளை செய்யக்கூடியவங்க. குரு செவ்வாய் சூரியன். சந்திரனாக தான் நிச்சயம் ராசிக்கு. ஆக இந்த 4 பேருடைய புத்தி நடக்குதா? ஏன்னா இந்த இடத்துல குரு தசை உங்களுக்கு பிறந்தா பார்த்தா புனர்பூசில் பிறந்தா தான் குரு தசை. அது பிறப்புலேயே பிறந்தையே போயிடும். சனி பூசம் ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசையே வராது. அது 110 வருஷம் இருக்கணும். அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில்யத்தில் பிறந்தவங்களாக தான் சூரிய தசை அப்படிங்கிறது. அதுவும் உங்களுக்கு ஒரு புதன் தசைன்னா அங்கே ஒரு 27, அப்போ ஒரு 30 வயசுல தான் வரும். அதுவும் அந்த 30 வயசு ஆயில்யத்தில் பிறந்தவங்கன்னா அது ஓகே குட், சூரியன் சந்திரன் அப்படின்ட்டு. எனவே இப்போ எந்த புத்தி நடக்குது, குரு புத்தி நடக்குதா, செவ்வாய் புத்தி நடக்குதா, சந்திர புத்தி நடக்குதா, சூரிய புத்தி இப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஆண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கலாம். நான் கூட இறை வழிபாடு முக்கியம். கோள்களின் கோலாட்டத்தில் இவையெல்லாம் நாம் சந்திக்க வேண்டிய ஒன்றுதான் இறைவன். இறைவன் கூட மனித பிறவி எடுக்கின்ற பொழுதும் அவரும் கோள்களின் கோலாட்டத்துக்கு உட்பட்டவர் தான். ஈசன் கூட ஆண்டியாக இருந்தார். ஆகையால் இறைவனுக்கே அந்த நிலை என்றால் நாம் மனிதர்கள். ஆகையால் இந்த இடத்தில் இந்த ஆண்டு துன்பம் வராமல் பார்த்துக் கொள்வதற்கு நீங்கள் உறுதியான தியானமும் இறை வழிபாடும் இறை நம்பிக்கையும் பித்ருக்கள் முன்னோர்கள் குலதெய்வம் இவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு இருக்கும். ஆகையால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நன்மையான ஆண்டாகவும் வெற்றிக்குரிய ஆண்டாகவும் அமையும் என்கின்ற நம்பிக்கை நான் வழங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்கள் பார்வதி தேவி சிவபெருமா அருள் புரிவார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை உங்கள் ராசிக்குரிய 2026ஆம் ஆண்டு கோச்சார பொது பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தசாபுத்தி அந்தரங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம். யோக தசை யோக புத்தி நடந்து கொண்டிருந்தால் 2026 உங்களுக்கு நன்மைகளே கொடுக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2026 உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.